வணக்கம். ஆன்மீக செய்திகள். தஞ்சை பெரிய கோயில் மகா வாராகி சன்னதியில் ஆஷாட நவராத்திரி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. விழாவின் 3ஆம் நாள் அம்மனுக்கு வாசனை திரவிய அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து குங்கும அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் வாராகி அம்மனை தரிசித்து மனமுருகினர். அம்மனை குங்கும அலங்காரத்தில் தரிசித்தால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. திருவாரூர் மன்னார்குடி பகுதியில் பிரசித்தி பெற்ற காரிக்கோட்டை பொன்னியம்மன் கோயில் உள்ளது. கோயில் ஆண்டு திருவிழா விமர்சையாக நடந்தது. தினமும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து அம்மன் அருள் பாலிக்கிறார். சிகர நிகழ்ச்சியாக திருக்கல்யாண உற்சவம் நடந்தது. தொடர்ந்து திருவிழா நிறைவாக திருவிளக்கு பூஜை செய்தனர். சாயக்குண்டை தரித்து சிறப்பு அலங்காரத்தில் பொன்னியம்மன் அருள் பாலித்தார். 500க்கும் மேற்பட்ட பெண்கள் விளக்கை அம்மனாக பாவித்து குங்கும அர்ச்சனை செய்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர். ஓம் சமயாச்சார தத்பராய ஓம் விசதந்தோ தனீயஸ்யை நமஹ ஓம் பவான்யே நமஹ ஓம் பாவனாகம்யாயே நமஹ ஓம் பவாரண்ய குதாரிகாயே நமஹ. பொருளாம் ஆதி போற்றி. ஓம் தூண்டு சுடரணி. திருப்பூர் உடுமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயில் 8ஆம் ஆண்டு திருவிழா இன்று விமர்சையாக நடந்தது. விழாவை முன்னிட்டு காலை யாக பூஜைகள் மற்றும் சிறப்பு திருமஞ்சனம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடேச பெருமாள் புறப்பாடு நடந்தது. அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவிந்தா கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் பெருமாளை தரிசித்து மனமுருகினர். திருப்பூர் உடுமலை திருமூர்த்தி மலையில் பழமையான அமனலிங்கேஸ்வரர் கோயில் உள்ளது. கோயிலில் பிரம்மா, சிவன், விஷ்ணு அருள் பாலிக்கின்றனர். ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடந்தது. பக்தர்கள் பஞ்சலிங்க அருவி அருகே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். தொடர்ந்து பிரம்மா, சிவன், விஷ்ணுவை தரிசித்து மனம் உருகினர்.
முகமதியர் படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் உற்சவர் நம்பெருமாள் 40 ஆண்டுகள் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் வைத்து காப்பாற்றப்பட்டது. அதனை நினைவு கூறும் வகையில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் இருந்து திருப்பதி மூலவர் ஸ்ரீ வெங்கடமுடையானுக்கு மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு 21வது ஆண்டாக இன்று வஸ்திர மரியாதை திருப்பதிக்கு புறப்பட்டது. வஸ்திரங்கள் 17ஆம் தேதியன்று காலை ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு திருப்பதி ஸ்ரீவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும். ஸ்ரீவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பட்டு வஸ்திரங்கள் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஸ்ரீதேவி தாயார் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டு புடவைகள் மாலை மங்கள பொருட்கள் கோயில் ரங்கவிலாச மண்டபத்திலிருந்து மேளதாளங்கள் முழங்க கோயில் யானை ஆண்டாள் மீது வைத்து உள்பிரகாரங்களில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. கோயில் இணை கமிஷனர் சிவராம்குமார் தலைமையில் பட்டாச்சாரியார் மற்றும் கோயில் பணியாளர்கள் அடங்கிய குழு கொண்டு சென்றனர். 17ஆம் தேதியன்று காலை திருப்பதி திருமலையில் உள்ள ஜீயர் மடத்து மண்டபத்தில் இருந்து மேளதாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு திருப்பதி ஸ்ரீவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் ஸ்ரீரங்கம் வஸ்திர மரியாதையை அணிந்து கொண்டு பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். நம்பெருமாள் சில காலங்கள் இந்த ஸ்ரீரங்கத்தை இல்லாத போது தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருந்தார். நிறைய காலங்கள் அவர் தங்கின இடம் எதுனா அது திருவேங்கடமுடையான் சன்னதியில் தான். அங்கே இருந்து அவர் தன்னுடைய காலங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் திருவரங்கத்துக்கு வந்தார்னு சொல்கிறோம். அந்த நினைவை கூறுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் 2 திருக்கோவில் அந்த பெருமாள் சம்பந்தம், இந்த பாகவத சம்பந்தம்னு சொல்லுவோம். பெருமாளுக்கு தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் என் அடியாருங்கிறார். யார் வந்தாலும் அவருக்கு எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் தன் அடியார்களை ரட்சிக்கிறதுல திருவேங்கடமுடையானும் திருவரங்கநாதனும் ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுக்க மாட்டான். அதனால தான் ஏழை ஏத்தலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னொருள் சுரந்துருக்கான். பெருமாளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் கருணையை பொழியக்கூடியவர் தான் இந்த திவ்யதேச பெருமாள். நம்பெருமாள் சில காலங்கள் அங்கே இருந்ததை நினைவு கூறத்துக்காக தான் இந்த மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு அந்த ஆணிவார கஸ்தம்னு திருவேங்கடமுடையான் சன்னதியில் ஒரு விசேஷமான பண்டிகை கொண்டாடுவார். அன்னைக்கு இந்த நம்பெருமாள் சாத்தின வஸ்திரங்கள், பெரிய பெருமாள் சாத்தின வஸ்திரங்கள்லாம் திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிப்போம். அதே மாதிரி கைசிகை ஏகாசி நடக்கிற அன்னைக்கு பெருமாளுக்கு இங்கேருந்து அந்த பெருமாள்கிட்டருந்து இந்த பெருமாள் சேர்க்க வருவார். அதனால் ஒரு பரஸ்பரம் 2 கோவில் சம்பந்தம் எதுக்குன்னா எல்லாருக்கும் எல்லா சௌக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஏற்பட்டது தான் இந்த திவ்யதேச சம்பந்தம். அதில் பெருமாள் அனுகிரகத்தோட 2 திவ்யதேச பெருமாள் அனுகிரகம் இந்த பார்க்குறவாளுக்கும் கேட்குறவாள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பூஜைக்கு நாங்கள் போகக்கூடிய எல்லாருமே எல்லாருக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.